அனைவருக்கும் வணக்கம். பௌர்ணமியில் எப்படி விரதம் இருக்க வேண்டும், சிவபெருமானை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரிப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். சிவபெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சாதாரண நாட்களை விட பௌர்ணமியில் தெய்வ தரிசனம் சிறந்த பலன்களை தரும். பௌர்ணமியில் விரதமிருந்து வழிபாடு செய்வதால் எண்ணற்ற பலன்களை பெறலாம் என்பதும் பலரும் அறிந்த ஒரு விஷயம். பௌர்ணமியில் மழை மீது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும். பௌர்ணமியில் கிரிவலம் வருவது, விரதம் மேற்கொள்வது போன்ற செயல்கள் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதாக சொல்லப்படுது. பௌர்ணமியில் முழு நிலவு தரும் பிரகாசமான ஒளி உங்களுடைய மனதில் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பௌர்ணமி விரதம் வீட்டில் விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட வாழ்க்கையில் சகல வளன்களும் பெறலாம் என்பது ஐதீகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதமிருந்து வீட்டில் தீபம் ஏற்றி சூரிய பகவானை வழிபட்டு வெள்ள பாயாசம் நிவேதியமாக படைத்து வழிபட்டார் ஆயுள் விருத்தி உண்டாகும். தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திருவிடை மருந்தூர் திருக்கோவிலில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுது. பௌர்ணமி கிட்டத்தட்ட 108 வகைகள் இருப்பதாக, அவற்றின் தன்மைகளுக்கேற்ப பல்வேறு விரத வழிபட்டு முறைகள் உண்டு என்று சித்தர்களின் விளக்கம் அறிஞ்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். பௌர்ணமி நாளானது பகலில் தொடங்கி இரவில் முடிவது, பாதி பகல் பாதி இரவாக அமைவது, இரவில் தொடங்கி பகல்வள முடிவது என்று பௌர்ணமியில் பல்வேறு வகைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பௌர்ணமி நாட்களில் நம்ம விரதம் இருந்து முழுமையாக சிவன் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழியாகும். அவரை முழுமையாக சரணடைபவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளன்களும் நலன்களும் பெற்று வெற்றி பெறுவாங்க. சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளுமே ஏராளமாக இருக்குது. அவர் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஈசனை எப்படி வழிபடுவது என்பதையும் நாம் முழுமையாக தெரிந்து வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிவன் கோவிலில் நுழைந்தவுடன் நம்முடைய கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் கோபுரம் ராஜகோபுரம். அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டு தான் நம்ம கோவிலுக்குள் நுழைய வேண்டும். கோவிலுக்கு வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முறையாக நாம் வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவும் வழக்கம் இருக்கக்கூடியவர்கள், அதிலும் சிலர் பக்தியின் பெருக்கால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் பல காரியங்களை செய்து வருகிறோம். அப்படிதான் இந்த ஆலய வழிபாடும், குறிப்பாக சிவபெருமானை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு வழிபடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் போது பக்தர்கள் தூய்மையான உடைகளை அணிந்து கொண்டு தான் செல்ல வேண்டும். திருநீறு பூசிக்கொண்டு சிவனுடைய மந்திரங்களை மனதில் நினைத்து கொண்டு செல்ல வேண்டும். கெட்ட எண்ணங்களை எல்லாமே மனதில் இருந்து போக்க வேண்டும். சிவகோபுரத்தை நாம் துலாலிங்கம் என்று கூறுவாங்க. இதனால் ஆலயங்களில் செல்லும்போது 2 கைகளுமே தலைக்கு மேல் குவித்து முதல்ல கோபுர தரிசனம் செய்து விட வேண்டும். அத்தோடு பலிபீடத்துக்கு முன்பாக வீழ்ந்துதான் நம்ம வணங்க வேண்டும். அதாவது அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கோபம், காமம், பேராசை, பற்று, அங்காரகம் போன்றவற்றை அந்த இடத்துல பலி கொடுத்து விட்டு சிவனை வணங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கு. கிழக்கு அல்லது மேற்கு நோக்கிய திருக்கோவில் என்றால் வடக்கு நோக்கி அல்லது வடக்கு அல்லது தெற்கு நோக்கிய வாசல் என்றால் கிழக்கில் தலை வைத்து விட்டு நாம் வணங்க வேண்டும். அதிலும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார், அத்தோடு நம்முடைய செல்வ வளம் பெருகி செல்வந்தராக வேண்டும் என்று நினைத்தார், நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். குறிப்பாக சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபத்தில் சென்று அவரை வணங்க அனுமதி பெற்ற பின்பே சிவனை நாம் வணங்க வேண்டும்.
ஆண்கள் தங்கள் 8 உறுப்புகளும் நிலத்தின் படியும்படி விழுந்து வணங்க வேண்டும். பெண்கள் 5 உறுப்புகளை நிலத்தில் படியும்படி விழுந்து வணங்க வேண்டும். ஆண்கள் தங்களின் 8 உறுப்புகள், அதாவது தலை, 2 கைகள், 2 செவி, மேல்வாய், 2 புயங்கள் என்று 2 செவிகள் நிலத்தில் படும்படி நாம் வணங்க வேண்டும். அதுவே நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தெய்வங்கள் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அதனாலேயே சிவனுக்கு மகாதேவன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அதே போல் உலக உயிர்கள் உற்பத்தியாவது சிவனுக்குள் தான் என்று சொல்லப்படுவதுண்டு. ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று சிவபெருமான வேதங்கள் போற்றுகின்றன. சிவனின் அருள் இருந்தால் பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்கள், ரிஷிகள் பல 1000 ஆண்டுகள் தவம் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கு. இதனால் தற்போதைய காலத்தில் அப்படி தவம் இருப்பது சாத்தியம் இல்லாது. அப்படியானால் சிவனின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பலருமே தேடிக்கொண்டிருக்கோம். ஆனால் சில எளிமையான விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்து வந்தாலே சிவனின் அருளை பெற்று பெறலாம் என்று சொல்லப்படுது. பக்தி செய்வது, முழுமையான சரணாகதி அடைவது சிவனின் அருளை பெறுவதற்கு மிக சிறந்த ஒரு வழியாக இருக்குது. சிவனின் மந்திரங்களை, குறிப்பாக ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது சிவபெருமானின் அருளை பெற உதவும். சிவபெருமானின் திருநாமங்களை நம்ம மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவகுணங்கள் நமக்குள் வர துவங்கும். சிவத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் போது சிவனின் அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். சிவ வழிபாடு செய்வது, சிவனின் லிங்க ரூபத்தில் தொடர்ந்து பூஜை செய்வது ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யும். லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது, மலர்கள் படைத்து பூஜை செய்வது ஆகியவை சிவனின் மனதை குளிர செய்யும் அப்படின்னே சொல்லலாம். சிவலிங்கம் என்பது சிவனின் அரூபமாக இருக்குது. இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நாம் மாற முடியும். சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிக சிறந்த வழி ருத்ராட்ச அபிஷேகம். சிவன் என்றால் இன்பத்தை வழங்குவர் என்று பொருள். காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக சிவபெருமான் இருக்கார். எளிதில் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்வது, அவருக்குள் வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னே சொல்லலாம். ருத்ர அபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யப்படும் மிக முக்கியமான பூஜையாக இருக்குது. சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்கும் ருத்ராபிஷேகம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த யாகத்தில் கலந்து கொள்வது வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. சிவன் அபிஷேக பிரியர் என்பாங்க. பல விதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வது, வில்வத்தால் நாம் அர்ச்சனை செய்வது சிவனின் அருளை பெற்று தரக்கூடியதாக இருக்குது. கங்கை நீரினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி சிவபெருமான நாம் முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் முன்னோர்களின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நாம் கடைசியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் கோரிக்கைகளை கணக்கெடுக்கும்படி சண்டிகேஸ்வர் முன் நின்று நாம் கைத்தட்டி வணங்குவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. கோவிலை விட்டு வெளியே வரும்போது நாம் சிறிது நேரம் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் கொடிமரத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து, பெண்களாக இருந்தால் 2 கைகள், 2 கால்கள், தலை ஆகியவற்றையும் 5 உறுப்புகளும் படிப்படியான பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்து நாம் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.